காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் பாத்து இருங்க. ஓகே கௌசி, பாத்துக்கோ. நல்லாவே வந்திருக்கேன். சும்மா சொல்லணுமே சொல்றீங்க, அப்படிதானே? சரி சரி மாமா, கிளம்பலாமா? சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போவோம். அக்காவை பார்க்கணும், அக்காவை பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். போலாமா? ஓ, தாராளமா போலாமே. அண்ணியை தானே பார்க்கணும், பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, அதையும் முடிச்சுட்டு போயிடுவோமா? முக்கியமான வேலையா? ஈஸ்வர் மாமா, யாரையாவது சைட் அடிக்க போறீங்களா? சைட்டா? ஓய், என்ன வார்த்தை இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணுங்களா? ராஜபாண்டி வரும், அவனையும் பிக்கப் பண்ணோம்னா இன்னைக்கு தான் அவனும் வரானே. மாமா, சைட்டுன்னு சொன்னா தப்பா? அட போ மாமா, நீங்க மட்டும் எங்க ஊர் சைடு வாங்க. உங்க பிள்ளைங்க எப்படி சைட் அடிப்பாங்க தெரியுமா? அதுல என் ஃப்ரெண்ட்ஸுங்களா நீ நானும் போட்டி போடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா கல்யாணம் அப்ப என்ன நடந்தது தெரியுமா? தெய்வமே, எனக்கு எதுவும் தெரிய வேணாம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ராஜபாண்டி வருவான், அவனும் வந்ததும் அவனையும் கூட்டிட்டு கிளம்புவோம். மாமா, நீங்க இவ்வளவு அடக்கமானவரா? ஐயோ, இப்படிலாம் இருக்காதீங்க மாமா. நானே உங்க அப்பா சைட் அடிக்கேன் தெரியுமா? ஓய், உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி வந்து நேருவா. அவன் ராஜபாண்டி வந்ததும் கூட்டிட்டு கிளம்புவோம். ஆனா நீங்க அநியாயத்துக்கு அடக்கமானவரா இருக்கீங்க மாமா. இந்த அடக்கம் மாமா எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, நீங்களும் அடக்கமா இருப்பீங்க பார்த்தா. நான் அடக்கமா இருக்கேனோ? நேரம் தான் அன்னிக்கிட்டு போய் தான் இருக்கு உனக்கு. வா வா, இப்படி வா. மாம்ஸ், ஈஸ்வர் மாம்ஸ். சொல்லு கௌசி. ஏ மாம்ஸ், உங்க தம்பி வராருன்னு சொன்னீங்க. அதான் மிஸ்டர் ராஜபாண்டி. அவர் எப்படி உங்களை மாதிரியே ஹேண்ட்ஸமா இருப்பாரா? சைட் அடிக்க வர்த்தபல் பீஸா இருக்குமா? ஏய் வாயாடி, என்ன வந்ததுல இருந்து சைட் அடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கான்? இதான் நீ படிச்ச காலேஜ்ல சொல்லி கொடுத்த லட்சணமோ? ஐயோ மாம்ஸ், உங்களுக்கு தான் சொல்லவே தெரியல. காலேஜுக்கு போயிட்டீங்க, ஸ்கூல்ல இத பத்தி எனக்கு தெரியும் மாம்ஸ். அப்போ ஸ்கூலுக்கு காலேஜுக்கு படிக்க போகல, சைட் அடிக்கிறத பத்தி எப்படின்னு தெரிஞ்சுக்க போயிருக்கேன், அப்படிதானே? ஐயோ மாம்ஸ், நான் போய் எல்லாம் சொல்ல விரும்பல. ஆமா மாம்ஸ், உண்மையாவே சைட் அடிக்கிறது எப்படி, லவ் பண்றது எப்படின்னு எல்லாமே இந்த 3 இயர்ஸ்ல நல்லா கத்துக்கிட்டு வந்திருக்கேன் மாம்ஸ். இப்போ உங்க ஊர் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி இன்னும் இதுக்கு அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்குன்னு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் மாம்ஸ். ஆனா உங்க ஊர் பையனுக்குலாம் இதெல்லாம் தெரியுமா? உங்களை பார்த்தாலும் இதெல்லாம் தெரியுமா? அது கொஞ்சம் டவுட்டா இருக்கே. மாமா, நீங்க மட்டும் தான் இப்படி, இல்ல உங்க ஊர் பையனும் இப்படி தானா? அது சரி, என் ஊர் பசங்களை நினைச்சா எனக்கு இப்பவே பயமா இருக்கேன். ஐயோ மாம்ஸ், பயப்படாதீங்க. சைட் மட்டும் தான் அடிப்பேன், லவ்லாம் பண்ண மாட்டேன். லவ் பண்றதுக்கு ஒரு முகம் வேணும் மாம்ஸ். எப்படி சொல்றது? உங்களை மாதிரி இருந்தா லவ் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாமா, லவ் பண்ணலாமா? தெய்வமே, இந்த விளையாட்டுக்கு நான் வரலாம், என்னால விட்டுமா? இப்படி சொல்லிட்டு எப்படி? மேல ஒண்ணு பண்ணலாமா? அது உங்க தம்பி ராஜபாண்டி வராருல, அவர் வர வரைக்கும் பார்க்கலாம். அவரையும் உங்களையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன். யார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களே சைட்டில் லவ்னு அடிச்சுக்கிறேன். சரியா மாமா? ஓய் வாயாடி, அம்மா அப்பா கூட இருந்து படிக்கும் போதே நீ இப்படினா? ஐயோ, என் தம்பி நினைச்சா எனக்கு பயமா இருக்கேன். அவன் வேற இத்தனை வருஷம் தனியா இருந்திருக்கானே. அப்போ அவன் சிச்சா, என் தம்பில ரொம்ப நல்ல பையன். நல்ல பையன் பார்க்கலாம் மாமா. அந்த நல்ல பையனோட லட்சணம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன் மாமா. ஒருத்தவங்க பார்த்ததுமே டக்கு ஜட்ஜ் பண்ணி சொல்லிடுங்க மாமா. வரட்டும், உங்க தம்பி ராஜபாண்டி வரட்டும் மாமா. சார் பார்த்ததும் சொல்லிடுறேன். அண்ணா அண்ணா, ஏய் ராஜா, எப்படா இருக்கான்? நல்லா இருக்கியா? என்னடா ஆளை எழுத்து போன மாதிரி இருக்கான்? அச்சு, யாரா இவரு? இவருதான் உன்னோட முதல் அண்ணனும்
அந்த சாஃப்டான அண்ணன் அவராடா இவரு சீச்சி சிச்சி இவர் முத்த அண்ணன் இல்லடா, நான் சொன்னல எங்க கெத்த அண்ணன் ஈஸ்வர பாண்டியன், என்னோட ரெண்டாவது அண்ணன்டா. யாரு அந்த மொரட்டு பீஸ் சொன்னீங்க, அந்த பீஸாடா? ஏயா அப்கோர்ஸ் அவரே தான் இவரு. டேய் போடா, இவரை பார்த்தா இவ்வளவு சாஃப்டா இருக்கும், இவரை போய் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். அவர் முகத்தை பாடுறான், எவ்வளவு பணிவா அன்பா, உன்னை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷம் பாடுறா அவருக்கு. சாஃப்ட். ஆமா மச்சி, எங்க அண்ணன் ரொம்ப சாஃப்ட். ஹலோ இப்படி இடிச்சிட்டு போற, உனக்கு கண்ணு தெரியல? கண்ணு தெரியலன்னா எப்படி சொல்ல முடியும், அதெல்லாம் நல்லாவே தெரியுது, தெரிஞ்சதுனால தானே இடிச்சான். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க என்னைய குட்டிங்க? ஹலோ என்ன எங்க அடிச்சிங்க? நான் என்ன பண்ணேன்? இப்ப எதுக்கு என்ன அடிச்சிங்க? என்ன பண்ணியும் ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண நான் கேக்குறேன். ஏதாவது ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுனா மறுபடியும் இவ்வளவு பாத்துக்க. இல்லங்க அது வரும்போது தெரியாம இடிச்சிருச்சு. ஏய் நீ தெரியாம இடிச்சா இல்ல தெரிஞ்சு இடிச்சான்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மாதிரி ஓடிடும் இல்ல போன. ஏய் இதே வேலையை வேற ஏதாவது பொண்ணுகிட்ட பண்ணணும்னு நினைச்சா எலும்பு முடிச்சு கோயில கொடுத்துருவேன். போடா. சாரிங்க நான் போறேன். ஏய் வேற எங்கேயாவது இந்த வேலையை பண்ணான்னு கேள்வி போட்டேன். ஐயோ இல்லைங்க நான் இந்த ஊருக்காரனே இல்லை, நான் மதுரைக்கு போறேன். அதான் மதுரை ட்ரெயின் எங்க இருக்குன்னு பார்த்து வரேன். நான் போறேங்க. போடா ஓடிடு, கண்ணு முன்னாடி நிக்காத. தெரியாம கை வச்சிட்டு போல இருக்கேன். சே அசிங்கமா போயிடுச்சேன். முதல்ல ட்ரெயினை பிடிச்சி மதுரை போய் சேரணும். மச்சான் எங்க அண்ணன் எவ்வளவு சாஃப்ட் பத்தியா? இப்ப பாத்திருப்பீங்க எங்க அண்ணன் ரொம்ப சாஃப்ட்னு. மச்சி இங்கேயே டிக்கெட்டை புக் பண்றான், நான் இப்படியே கிளம்புறேன்டா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல மச்சி. நானே எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தான் கூட உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ போன நினைக்கிற, முடிஞ்சா போ மச்சி. மச்சான் எனக்கு சாவுல உதிர சங்கு சவுண்டும் டப்பாங்கத்து சவுண்டும் கேக்குதுரா மச்சான். இப்பதானே கேக்குது, எனக்கு எங்க அண்ணனை பார்த்ததுமே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. போமி டேய் அந்த பொண்ணை இடிச்சதுக்கு இந்த அடினா நீ பண்ற ஃப்ராடு தனெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா டேய் கொலை பண்ணி போட்டுருவாரு போல இருக்கேடா. சீச்சி தம்பி இல்ல, அதனால கொலை அளவுக்குலாம் போக மாட்டாரு. பட் உயிர் மட்டும்தான் இருக்கும், மத்த எதுவும் இருக்காது. போவி எல்லாம் தெரிஞ்சு என்னையும் கூட கூட்டிட்டு வந்து சாவடிக்க முயற்சி பண்ணிட்ட, அப்படிதானடா? ராஜா என்ன அங்க நின்னுட்டு இருக்கான், வா மச்சி. அண்ணா காலிங் இப்பலாமா? நான் வர மாட்டேன் மச்சான், நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க அண்ணா அவர் ஸ்டைல கூட்டிட்டு போவாரு. எப்படி அண்ணா ஸ்டைலுக்கே வரியா இல்ல நம்ம ஸ்டைல போயிடுவோமா? ராஜா என்ன நாங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கான், வா போலாம். அம்மா என்னாச்சு உன் ஃப்ரெண்டுக்கா அதிர்ச்சியில இருக்க மாதிரி இருக்காரு? தம்பி டேய் தம்பி. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்ன வந்துட்டு இங்கே நின்று இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்குங்களாண்ணா போலாமே. என்னடா ஆளே துரும்ப இழைச்சு போட மாதிரி இருக்கா, சரியா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிட்றதா, அதை விட குடிக்கிறதுல தானே சார் எக்ஸ்பர்ட்டேன். மோடா குடியில குடிப்பான். நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா, நல்லா தானே இருக்கேன், நல்லா சாப்பிடவும் செய்யறேன். தெரியுதுடா, நல்லாவே தெரியுது உன் உடம்ப பார்த்தாலே நீ சாப்பிட்ற லட்சணம் எப்படி இருக்கான். சரி அதான் ஊருக்கு வந்துட்டேனா, அம்மாவும் பாட்டியும் உனக்காக பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா பாட்டி மட்டும் இல்லை, அண்ணி உனக்காக ஸ்பெஷலா வச்சிருக்காங்க. வா நீ வந்தது உனக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, சீக்கிரமா வந்து வாங்கிக்க. ஆமாண்ணா அண்ணிய பார்க்க தான் ரொம்ப ஆவலா இருக்கேனே. அண்ணி வேற பயங்கர கோவத்துல இருக்காங்க போல இருக்கேன். கல்யாணத்துக்கும் வரலாம், ஒரு போனும் பேசலாம். எப்படியா அண்ணி எனக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கும். வாங்க போதுன்ற அளவுக்கு வாங்கிக்கிறேன். போலாமாண்ணா? சொல்லு கௌசி. ஆமா கௌசி சாரிம்மா, இவனை வந்ததும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இவரை பார்த்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்துட்டேன். ஆமா இவன் தான் என் தம்பி ராஜபாண்டி, கூட வந்திருக்கிறது அவனோட ஃப்ரெண்டு போல. மாமாவா? செம்ம ஃபிகரா இருக்காங்களே, யாரா இருப்பான்? நம்ம ரிலேஷன்ல இப்படி ஒரு முகஜாடியை பார்க்கவே இல்லையே. சும்மா சொல்லக்கூடாது, ஃபிகர் செம்மையா இருக்கும். மாமான்னு வேற கூப்பிடுது. டேய் டேய் ராஜபாண்டி, உன் காட்டுல மழை தாண்டி. அடப்பாவி, அண்ணனை பத்தி தெரிஞ்சு அண்ணன் பக்கத்துல இருந்தோம். இவன் பார்வை எப்படியெல்லாம் போகுது. இவன் நமக்கு சங்கு ஊத மூட மாட்டான், சங்கு ஊதுறதுக்காக தான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கான். அது சரி. டே கௌதம், இங்க இருந்து நீ உயிரோட போனாலே பெரிய விஷயம்டா. அண்ணா
யாருண்ணா இவங்க மாமா மாமான்னு எல்லாம் கூப்பிடுறாங்க நம்ம ரிலேஷன் ஆனா ஆமாண்டா உன்னை பார்த்து சந்தோஷம் தான் அவ்வளோ உனக்கும் இன்னும் அவளுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் டேய் இவ வேற யாரும் இல்லை நம்ம அமர்தானி இருக்காங்களா அவங்களோட தங்கச்சி பேரு கௌசிங் டேய் இவ யாரும் தெரியலனா அது எப்படி தெரியும் சார் நம்ம வீட்டு பக்கம் வந்து பல நாள் ஆகுது மாமா வீட்டு பக்கமா போயிருப்பாரு டேய் நம்ம மாமா பொண்ணுடா நம்ம அண்ணி மாமா பொண்ணு தான் தெரியுங்களா அண்ணா பொண்ணு அண்ணா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மாமானா அது நம்ம அத்தையோட புருஷன் மட்டும்தான் தெரியும் அப்புறம் மாமா பொண்ணுன்னா அது நம்ம சில்லுவண்ணு மட்டும்தான் தெரியும் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு இப்பதானா பாக்குறேன் பார்த்துட்டேன்னா அதுக்குதான் ஊர் பக்கம் அப்பப்போ வந்து போகணும்னு சொல்றேன் ஊர் பக்கம் வராமா சார் வேலை வேலைன்னு அங்கேயே இருந்தா அதான் நிறைய பேர் தெரியாது சரி இப்போ வந்தல இதுக்கப்புறம் ஒன்று அனுப்புறாதானே என்னோட கல்யாணத்துக்கு வந்ததாவது இவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் சார் கல்யாணத்துக்கு கூட வரலாம் ரொம்ப பிஸியா இருந்தீங்களா அண்ணா அதான் எக்ஸாம் வந்து சொன்னாலண்ணா அதனால தான் வர முடியல இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன் நீங்களே போகணும்னு சொன்னாலும் போக மாட்டேனா போகணுங்கிற ஐடியாவோட தான் வந்தேன் இனிமே போவேன் போகவே மாட்டேனா டேய் நீ என்ன அர்த்தத்தை சொல்றேன்னு எனக்கும் புரியுது வா வா உன்னை அனுப்பினா தானே நாங்களும் அனுப்ப போறதில்ல சரி வீட்டுக்கு கிளம்பும் டேய் நான் பைக்ல தான் வந்தேன் நீ மட்டும் தான் வந்துருப்பியோன்னு நினைச்சு வந்தேன் இப்போ பார்த்தா கௌசி வந்திருக்கான் அப்புறம் உன் ஃப்ரெண்ட் வேறு வந்திருக்காங்க நீ என்ன பண்ண நீ கௌசி கூட்டிட்டு போ என் ஃப்ரெண்டோட பைக் இருக்கேன் அவன் பைக்ல நீ கௌசி கூட்டிட்டு கிளம்பு நான் உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன் சரியா ஐயோ அண்ணா கண்டிப்பாண்ணா கௌசியா நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு நீங்க என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துருங்க கௌசி நம்ம கிளம்பலாமாங்க போவி இவரு கூட நானா இல்ல இல்ல மச்சி மச்சி நீ நானும் ஒன்னாவே போலாம் மச்சி டே 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 கழுத்து அறுத்துறாதுடா நீ நானும் ஒன்னாவே போலாம்டா அண்ணா நான் ராஜபாண்டி கூடவே வரேண்ணா நீங்க அந்த தங்கச்சியை கூட்டிட்டு போங்கண்ணா டே எருமா இங்க பாரு அண்ணன் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போவாரு நீ அண்ணன் கூட போடா டே 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 புரிஞ்சுக்கோடா சி இப்போ நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போனா அடுத்த ட்ரெயினை பிடிச்சி நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் பார்த்துக்கோ அப்புறம் உங்க அண்ணன் என்ன ஏதுன்னு கேட்டேன் உன்னதான் தொலைச்சி எடுப்பாரு உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கே தெரியுதுன்னா எப்படி என்ன நீ கூட்டிட்டு போறியோ இல்ல அடுத்த ட்ரெயினை பிடிச்சி போயிடுவான் ரோஜா உன் ஃப்ரெண்டு என் கூட வர ரொம்ப யோசிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா அவன் யோசிக்கிறதா கரெக்ட் தானே திடீர்னு என் கூட எப்படி வர முடியும் நீ அவனை கூட்டிட்டு வா நான் கௌசியை கூட்டிட்டு போறேன் பாவி மண்ணள்ளி போட்டுட்டானா அவனே இதுக்கோட உன்னை கூட்டிட்டு வந்தான் அண்ணே ரொம்ப நன்றிண்ணே நானும் ராஜா ஒன்னா வந்துடுறேண்ணா நீங்க சிஸ்டரை கூட்டிட்டு போங்கண்ணா நானும் ராஜா ஒன்னா வந்துடுறோம் சரிப்பா சரிடா டே ராஜா சொல்லுங்கண்ணா சரி நீங்க சீக்கிரம் வாங்க நாங்க வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் வந்துடுண்ணா சரிங்கண்ணா நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்கண்ணா பின்னாடி வந்துடுறேன் கௌசிங் வாண்ணா நான் முன்னாடி போறேன் பின்னாடியே வரும் அவ பொன்னடி அத தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி தாழம் பூவு வாசம் வீசும் மேனியோ அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு என்னைக்கும் வயசு மூவாறு அடிப்பொடி குறும்புக்காரு அழகான கொடுமைக்காரு மூச்சு முட்டை முத்தம் தந்தால் பரவாயில்லை காதல் பிசாசு காதல் யாரு பாத்திரி சொதப்பேன்னு சொல்றான் இப்ப அடிக்கிற ஆடினா இந்த கில்லி எங்க போய் விழுதுன்னு பாரு என்னைய சொதப்பேன்னு சொல்றான் இப்ப பாரு வந்துட்டாளா இந்த சிரிக்கி 4 பொண்ணு பொடிச கூட சேர்த்துக்கிட்டு தெருமுழுக்க லந்து பண்ணிட்டு வரோம் இவளை கூட சேர்த்துக்கிட்டு தெருமுழுக்க லந்து பண்ணிட்டு வரோம் இவளை அது சரி
ஒரு பெரிய மனுஷியானாவது காலை கையை உடச்சி வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கலாம். இவளா என்னத்தேன்னு சொல்லி பூட்டி வைக்கிறது? அப்ப இல்லாம தமட்ட வளர்த்துருக்கா. ஆனா இவ சண்டியரதனமால வளர்ந்துருக்கா. பாருக்கா, அந்த கேள்வி உள்ளதான் கத்திட்டுது. இதெல்லாம் நம்ம கண்டிக்கவே கூடாது, காதலே வாங்கிக்க கூடாது. நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டா போதுமே. இந்த பெருசுங்களா இப்படிதான் பேசிட்டு தெரியுங்க. அதுங்க கிடக்குதுங்க. நீ விளையாட்ட கவனிடா. அத சொல்லு பாருக்கா. நீ அடிக்கா, நம்மதான் தெருல கில்லி. நீ அடி. ஏய், நேற்று லாரி எடுத்துட்டு பக்கத்து இருக்க போனேன் லோடு அடிக்கணும்னு. அது என்ன கணக்கு? வீட்டுக்கு நீ எந்த கணக்கு எடுத்து வந்து தரலாம்? எங்க அப்பா என்ன போட்டு தொலைச்சு எடுக்கிறாராம். டேய், ஃப்ரெண்டுன்னு வந்து வண்டி எடுத்துக்கூடாதுன்னு சொன்னோம். எடுத்துக்கிறது மட்டும் இல்லை, அது என்ன எதுன்னு கணக்கையும் பார்க்கணும்ல. நீ எதுவுமே சொல்லாம வண்டி மட்டும் விட்டுட்டு சாவி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தியாமே. ஏன் வேலு, நீ வேற கடுப்பை கலப்பிக்கிறேன். ஏண்டா, நான் இது வரைக்கும் எடுத்தா உனக்கு கணக்கு கொடுக்காம வந்திருக்கேனா? அதுவும் மாமா எப்படின்னு எனக்கு தெரியும், கொடுக்காம இருப்பானா? நேற்று இவ்வளோ தூரம் போய் லோடு அடிக்கலடா. அவனுங்க கிட்ட போய் நாங்கள் வேற டிரைவர் புக் பண்ணிட்டோம், நீ வண்டி எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டானுங்கடா. நானே கடுப்புல வந்து வண்டி விட்டுட்டு போனேன். மொத்தமே 1/2 மணி நேரம் தான் எடுத்துட்டு போனா, திரும்பி வந்துட்டேன். இதுலயும் உங்க அப்பா புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன். அவர் இதுக்கு புரிஞ்சுக்கலையா? அடே, என்னடா பேசிட்டு இருக்கான்? ஏண்டா, இதெல்லாம் தெளிவா முன்னாடி போன்ல கேட்க மாட்டியா? இங்க இருந்து இந்த லாரியை பக்கத்து வரைக்கும் ஓட்டிட்டு போயிருக்கான். டீசல் என்ன ஆச்சு? ஆமா, டீசலுக்காக தான் காசு கேட்டே இல்லையா? எங்க கேட்கும்? அவன் தான் நான் வேணான்னு சொல்லிட்டேனே, சீக்கிரம் கிளம்பு, பையாரத்தை காலி பண்ணிப்பான்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைதான் போன்னு சொல்லி அனுப்பிட்டான். ரொம்ப அவசியமா போச்சுடான். அங்கிருந்து வந்தா போதுன்னு கிளம்பி வந்துட்டேன். டேய், ஏன்டா இப்படி இருக்கான்? உனக்கு ஒழுங்கா பேசவும் தெரியல, ஒழுங்கா பார்க்கவும் தெரியல. இங்க பாரு, அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது கேஸ் வந்தா என்கிட்ட சொல்லணும். என்ன எதுன்னு நான் தெளிவா பேசிட்டேன். அதுக்கப்புறம் வண்டியை கொடுத்து அனுப்புறேன், புரியுதா? ஆமா மச்சி, நேற்று எனக்கு இந்த ஃபோன் வந்ததுமே உன்னை விட்டு தான் பேச சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ தான் அப்போ ஈஸ்வரன் தோட்டத்துல இருந்தியா? அந்த தோட்டத்து பக்கம் வரதுக்கே எனக்கு பயம். அந்த அண்ணன் ஏதாவது சொல்லுவாருன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் அந்த பக்கம் வரல. டேய், அவனுக்கெல்லாமா பயந்துட்டு இருக்கான். அவர் பெரிய சண்டியர், அவருக்கு பயந்துட்டு இருக்கான். ஏண்டா, தோட்டத்துல என்ன கூப்பிட தானே வந்தான்? இதுக்கு வரதுக்கு நீ இருக்கிற பயப்படுறான்? நேரா வந்து என்ன கூப்பிட வேண்டியதானே? அவன் இருக்கான்னு பயந்தான் நானும். உன்ன அவெல்லாம் ஒரு ஆளு, அவனை பார்த்து பயந்துட்டு கிடக்க. மச்சான், என்ன இப்படி சொல்லாத. ஊரே ஈஸ்வரை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கேன். நீ ஒருத்த மட்டும்தான் அவருக்கு எதிராக போய் நிக்கிறான். ஆமா மச்சி, உனக்கு பயமா இல்லையா? தைரியமா நிக்கிறான். போதா வரைக்கும் எதிர்த்து பேசுறேன், விட்டா சண்டை போட்டு வந்துடும் போல இருக்கேன். ஏய், சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கான்டா. இந்த சண்டை பெருசாகணும், அப்போ அடிதடி வரைக்கும் போகணும்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் மேல கையை வைக்கணும் தான் ரொம்ப நாள் ஆசையில இருக்கேன். டேய், என்னடா குடும்ப தகராறா இருந்தாலும் அடிதடி வரைக்கும் போறேன்றான். ஏண்டா, அப்படி என்னடா ஈஸ்வர் மேல உனக்கு இவ்வளவு கோவமா? அவன் மேல ஆத்திரமா இருக்கான். இப்ப பாரு, என் விஷயத்துல குறுக்க வந்துகிட்டே இருக்கும். மற்ற விஷயத்துல வந்தா கூட நான் போனா போட்டுன்னு விட்டுட்டு போயிடுவேன். ஆனா பார்வதி விஷயத்தெல்லாம் ரொம்ப குறுக்க வரான்டா அவனை. டேய், இதுக்கெல்லாம் எதுக்கு நான் கோவப்படுறேன்? உனக்கு பார்வதி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோம், அதை விட அதிகமா பார்வதிக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால மாமா மாமான்னு உன் கூட அவ்வளவு ஜாலியா பேசி சிரிக்கிறான். ஆனா ஈஸ்வரர் பார்த்தாலே முறைக்கிறான், ஏதாவது திட்டிகிட்டே இருக்காங்க. நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கான்? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னமோ ஒண்ணு என் மனசை போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் எனக்கு அவனை பார்த்தாலே கோவமா வருது. அது மட்டும் இல்லடா, நேற்று அவன் கிட்ட சவால் விடும். பார்வதி பெரிய மனுஷானோ, அவன் தான் குடிசை கட்டுவானாமா. ஏன்னா முறைப்பட்டி அவன் தான் முறை மாமனாமா. அதனால அவர் தான் வந்து குடிசை கட்டு வராமா. டேய் வேலு, அதனால நியாயம். முறைப்படி பார்த்தா தாய் மாமா வரீங்கன்னா அது அவரு தானே. ஒன்னு அவரும் இல்ல ராஜபாண்டிய முத்துப்பாண்டி அண்ணனும், இவங்க 3 பேர் யாராவது ஒருத்தர் தான் குடிசை கட்டணும். அதனால முறையும் கூட. ஏய், என்னடா பேசா? நியாயமா நியாயம், மண்ணாங்கட்டி நியாயம். எங்க மாமா ஊரை விட்டு போனாரு. அப்போ எங்க மாமா குடும்பத்தை அவனுங்களை வந்து பாத்துக்கிட்டானுங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் இனி இந்த வீட்டு பக்கமே வந்துடாதான், வாசு பணம் கேட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு எங்க அத்தை குளத்தை பிடிச்சி தள்ளாத குறையும் வெளியில அனுப்பிவிட்டாங்க. இதெல்லாம் மறந்துட்டாங்களா என்ன? நியாயமா நியாயம், முறைப்படி அவன் தான் வந்து குடிசை கட்டணுமா? டேய், நாங்க தாண்டா எங்க அத்தை குடும்பத்தை இன்னி வரைக்கும் பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்கோம். நியாயம்னு பார்த்தா எங்க சைடு தான் எல்லாம் நியாயமா இருக்கேன். பார்வதி பெரிய மனுஷானோ, நான் தாண்டா குடிசை கட்டணும். டேய் மச்சான், உனக்கு பார்வதி ரொம்ப பிடிச்சிருக்கேன். அவன் மேல உள்ள ஆசைங்க நீ தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கான். நீ பாரு, நான் உன் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் ஊர் முறை ஒரு நியாயம்னு இருக்கு, அதுபடிதான் நான் பேசுவேன். என்ன கேட்டா முறைன்னு பார்த்தா ஈஸ்வரன் ஃபேமிலி தான் பண்ணணுமே. அது மட்டும் இல்லை, என்னடா உங்க மாமா ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒதுக்கிட்டாங்கன்றா? அவங்க உங்க அத்தை மாமா தானே ஒதுக்குனது. ஈஸ்வரனும் முத்தண்ணனும் ராஜபாண்டியும் இவங்க யாரும் ஒதுக்கலையே. இன்னி வரைக்கும் உங்க அத்தை ஃபேமிலியா அவங்க 3 பேரும் உன்னை போல தானே தாங்கிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உன்னை விட ஒரு படி மேல தானே அவங்க தாங்குறாங்க. டேய், வாய மூடு. என் கூட மச்சான் மச்சான் பேசி பழகிட்டா அவனுக்கு ஒத்து ஊத்திட்டு இருக்கேன். ஆச்சு, நான் ஈஸ்வரருக்கும் ஒத்தலாம் முதல்ல. நடக்கிற உண்மையை தான் சொல்றேன். நீ கோவப்பட்டாலும் இதான் உண்மை. சரி, கோவப்படாத, வீடு. நம்ம எதையோ பேச வந்து எங்கேயோ வந்து நின்னுட்டோம் பாரு. எப்படா நானே சொன்னேன்ல, முதல் 2-3 கோல்ல விட்டாலும் கடைசி கோல்ல பாரு அடிச்சு தூக்கிறேன் பாத்துக்கா. பார்வதியா கேட்கும் என்ன நினைச்சுக்கிட்டான்? எப்படி ஷாட் அடிச்சேன் பாத்தியா? ஆமா பாரு, நீ விளையாட்டுல கில்லித்தனமா தான் இருக்க, ஆனா படிப்புல தான் சல்லித்தனமா இருக்க. நேத்து என்ன உங்க டீச்சர் திட்டிட்டாங்க போல இருக்க, வெளியில வந்து முட்டி போட்டுட்டாங்க. டேய், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ படிக்கிற ஸ்கூல்ல நாங்க
நேத்தே ஏதோ டெஸ்ட்னு சொன்னாலுங்க. அங்க ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் அது ஞாபகத்துல தான் இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் நம்ம பொம்பரை வேட்டம் பாத்தியா, அப்ப அது மறந்து போச்சுடா. அதனால நேத்து போய் திட்டு வாங்கி உத வாங்கி முட்டியெல்லாம் போட்டேன் தெரியுமா? ஐயோ என்ன பாரு, எல்லாத்தையும் கரெக்டா இருக்கு, படிப்புல மட்டும் கோட்டை விட்டுற. என்னடா பண்றது, எனக்கு அந்த ஒண்ணு மட்டும் ஏறவே மாட்டேங்குதே மாட்டேனா. சரி சரி கத்தி கித்தி சொல்லாத, மத்தவங்க காதல விழுந்துற போகுது. டேய் பொம்பளை பிள்ளைங்களா என் மேல ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்காங்கடா. நீங்க வேற இதை கத்தி சொல்லி அவளங்களையும் கெடுத்து வச்சிடாதீங்கடா. சரி விடு விடு விடு, அழாத அழாத, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாதுல. தேன் மிட்டாய் கமர் கிட்ட வாங்கி தரியா? தேன் மிட்டாய் கமர் கிட்ட தானடா, எவ்வளவு வேணும்னு கேளுங்க, நிறைய வாங்கி தரேன். ஆனா என் சீக்கிரட்டை மட்டும் வெளியில சொல்லிடாதீங்கடா. கோவமா இருக்கேன். இப்ப நான் உனக்கு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷமாயிடுவாடா. எதற்கு அது கொட்டிப்புல இருக்கான். ஃப்ரெண்ட் வச்சனை பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னையே மொத்த பாரு பார்த்துட்டு இருக்கான். இது சரிடா, உண்மையை சொன்னா மொத்துவியா? ஏன்னா மொத்ததெல்லாம் இருக்கட்டும். அங்க பாரு உன் ஆள் அங்க இருக்கா. உன் ஆள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா பாடுறான். பார்வதியா பாருடா, ஆளுன்னு சொன்னதுமே பெட்டர் மாஸ் லைட் எரியுதா. அப்புறம் உன் ஆளுன்னு அவ்வளவுதானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான் சொன்னேன். அங்க பாரு வால் ஒண்ணு தானே வாளுக்கு முளைக்கலாம், மற்றது எல்லாம் முளைச்சிருக்கு. அங்க பாரு. கொஞ்சம் சிரித்தாய் கொஞ்சம் மறைத்தாய் வெட்ட கவிதை நீ நீ நீ. டேய் என்னடா மெய் மறந்துட்டு போல இருக்கேன். ஏண்டா இப்ப ஏன்டா இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கான்? ஆளுகள் ஏதாவது முளைச்சிருக்கா பாத்தியா? டேய் என்னடா அவளை எது கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்? அவ ஜாலியா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். அவ விளையாடுறத பாக்குறதே தனி அழகுதான். எவ்வளவு அழகா ஜாலியா இருக்கான். அவளை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டேன். மச்சான் உனக்கு மட்டும் தான் பண்ற சேட்டெல்லாம் அழகா தெரியுது. நம்ம ஊர்ல இருக்க பெருசுங்களுக்கும் தொந்தரவா தெரியுது. எல்லா பெருசுங்களும் இவ்வளவு திட்டி கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? ஏய் பெருசுங்களை பத்தி தெரியாது. பெருசுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். பெருசுங்களுக்கு எப்ப பாரு பொண்ணுன்னா அடுக்கா ஒடுக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ இப்படி இருக்கட்டும், இதான் அழகு. ஈடுபட்ட பயலுங்க இங்க இன்னுமா இருக்குதுங்க. இதுங்க போய் தொலைதுங்களா பாரு. வானர படைங்க, ஏ வானர படைங்களா, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்றீங்களா? இந்த தண்ணி எப்படி ஊத்தணும் பாரு. நீ அடிக்கிற அடியில ஒண்ணு அந்த கிளி மண்டை உடையணும், இல்ல தண்ணி பிடிச்சு ஊத்துறேன்னு சொல்லி பார்த்தா அந்த பானை உடையணும். அடி பாரு, இப்ப அடிக்கிறேன் பாரு. கிளி தண்ணியை பிடிச்சு ஊத்துறேன்னு சொன்னா இன்னைக்கு மண்டை காலிடி. அம்மா அடிய வானர படைங்களா. டேய் நீங்க சொன்ன மாதிரி கிளி மண்டையை உடைச்சிடும். இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தோம் பஞ்சாயத்து ஆயிடும். வாங்க ஓடிடலாம். என்ன விரட்டுற கேள்வி, பார்க்கதான் கேள்வி மாதிரி இருக்கா. பிடி உஷா கணக்கா ஓடுறானே, நம்மளால ஓட முடியல. என்ன மூச்சு வாங்குது. ஆத்தாடி இங்க நம்ம கூட இருந்த பொண்ணு படி செய்தியும் காணும். அடக்கடவுளே, ஆபத்துன்னு வந்து அத்தனையும் காட்டி விட்டு ஓடி போச்சே. இருக்குதா அம்மா இந்த பொண்ணு படிச்சு கூட சகவாசம் வச்சு கூட சொல்லுது போல இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி இனிமே இந்த வாணுங்கிட்டுலாம் நம்ம சகவாசம் வச்சுக்க கூடாது. ஆபத்துன்னு வந்து கழட்டி விட்டுருச்சிங்க பாத்தியா. இனிமே ஏன் ரேஞ்சுக்கு எப்படி இருக்கு, ஏன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சகவாசம் வச்சுக்கணும். பாருங்க சீக்கிரம் வீட்டுக்கு ஓடிடு. இல்ல இந்த கேள்வி எப்படியும் போய் அம்மா கிட்ட வாத்தி வச்சிடும். அது வாத்தி வைக்கிறதுக்குள்ளார நீ கடகடன்னு போய் தின்னுட்டு சந்திரி பெறாம தூங்கிடு. இல்ல அம்மா கையில சிக்கணும் கஞ்சி தாண்டி. ஆமா அம்மா கண்ணில் படுறதுக்குறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போய் அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி இருந்தோம். போயிடுவோம். இது அந்தாளோட வண்டி சவுண்டாச்சே. அந்தாள் என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு தான் வராரோ? வரட்டும் வரட்டும், என்னன்னு பாத்துருவோம். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்ப பாரு நம்ம வீடு நம்ம தெரியும்னு இன்னும் இங்கனக்குள்ளாரையே சுத்துறதே பொழப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு வம்பளத்தை விடலாம். என் பேரு பா இல்ல செல்லு வண்டி இல்ல. வண்டி சவுண்ட் பாரு, எப்ப பார்த்தாலும் டக்கு 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 டக்குன்னு
சண்டி என்ன மனசுக்குள்ள நினப்பு போல இருக்கு. எங்க அம்மா கிட்ட கூட தான் எனக்கு ஒரு பைக் வாங்கி தர சொல்லி கேட்குறேன். அது எங்க ஓட்ட சைக்கிளை வச்சே ஓட்டுன்னு என்னை இப்படி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆள் மத்தியில எனக்கு அப்பப்போ அவமானமா இருக்கு. அது சரி, எங்க சொத்து மொத்தத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டா டொட்டு கொட்டு கொட்டு கொடுக்கும் வண்டி இல்லை, இதை விட பெரிய வண்டி கூட வாங்கி சொகுசா ஓட்டுவாங்க தான். நாங்களும் வாங்குறோம், வண்டி மட்டும் இல்லை, இவங்க கிட்ட இருந்து எங்க சொத்தையும் வாங்குறோம். போலாம். இதான் என்ன இங்க நிக்கிறோம்? எந்த நேரத்துக்கு அவ வீட்டுல தானே இருப்போம். அந்த தைரியத்துல தானே இந்த பக்கம் வந்தேன். ஓஹோ, இந்த ஈஸ்வர் துக்க மாட்டியா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எப்போ நம்ம பார்த்தோம் வம்பலுக்கானே வந்து நிற்கும், இப்ப தள்ளியே நிக்குதே. மொழி கூட திருட்டு மொழியா இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். ஆமா, இந்த ஆள் என்ன தப்பு பண்ண போறா? அப்படியே அது பண்ணாலும் அது தப்பு இல்லைன்னு ஊர் உலகம் சொல்லும். நம்ம நல்லதே பண்ணாலும் நம்ம தான் தப்பு பண்ணோம்னு சொல்லும். ஆனா இந்த ஆள் மொழி சரியில்லையே. செல்லு வண்டு எதையும் மோப்பம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லி சமாளிப்போம். மாமா, என்ன மாமா ஆச்சு? திடீர்னு வண்டி ஸ்டாப் பண்ணிட்டீங்க? மாமாவா? என்ன இது பொண்ணு குரல் மாதிரி கேக்குது? இந்த ஆள் பொண்ணால வண்டியில ஏத்த மாட்டாரே. பின்னாடி இருந்து தான் சத்தம் கேக்குது. அப்போ மாமா, என்னாச்சு மாமா? திடீர்னு வண்டி ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஓஹோ, முறைக்கிறோன்னு ஏதாவது சமாளிப்போம். அது சரி, பொண்ணே வண்டியில ஏத்த மாட்டேன்னு பீத்துக்கிட்டு தெரிஞ்சவரும் அண்ணியோட தங்கச்சிய கூட்டிக்கிட்டு சுத்துறாரு போல இருக்கு. ஐயோ மாமா, மாமா மாமா, ஷால் வண்டியில மாட்டிக்கிச்சு மாமா. என்ன என்னாச்சு? மாமா ஷால் வண்டியில மாட்டிக்கிச்சு மாமா. ரொம்ப நேரம் மாட்டிருக்கு போல இருக்கு. நான் இது கவனிக்கவே இல்லை, எடுக்க முடியல மாமா. என்ன கௌசிங், கொஞ்சம் பார்த்து உட்கார கூடாதா? உட்காரும்போது ஷால் எல்லாம் கொஞ்சம் கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். சரி, ரொம்ப வசிக்கிட்டு இருக்கேன். ஆமா மாமா, வீல்ல ரொம்ப மாட்டிருக்கு. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்றேன், எடுக்கவே முடியல மாமா. சரி சரி, இருமா, நான் எடுத்து விடுறேன். என்ன நடக்குதுங்க? என் கண்ணு என்னால நம்ப முடியல. இதெல்லாம் பண்றது இந்த ஆள் தானா? ஷாலுக்கு எதுவும் ஆகாம பார்த்து பொறுமையா எடுத்து விடுங்க. ஷாலுக்கு எதுவும் ஆகாம தான் எடுக்கிறேன். வெரி குட் மாமா, நல்ல மாமா. மம்ஸ் மம்ஸ், என்னம்மா சொன்ன? மாமா, இங்க நிக்குது எங்க கோவக்கார கிளி. இது பார்வதி தானே? அதாவது சில்லுவண்டு, உங்க சில்லுவண்டு, அப்படிதானே மாமா? ஐயோ, அவ இங்கதான் இருக்கானோ? அவ இருக்கிறதே மறந்துட்டேனே. அம்மா, சத்தத்தையே காணோம். இருக்கானோ போயிட்டானோ? இவ வேற கோவக்கார கிளின்றால. அப்போனா முறைக்கிறாளே. மறைச்சிக்கா. எத்தனை தடவை வேலை வச்சு என்ன வெறுப்பேத்திருக்கான். இதான் எனக்கு சந்தர்ப்பம். செல்லு வந்து மாமாவோட விளையாட்டு பார்க்கலாம். இப்ப பாப்பேன். மாமா கிட்ட விளையாடணும்னு ரொம்ப அவசியம் இருக்குடி. விளையாடு இல்லாம மச்சான், பாட்டி தலையை உடைச்சிட்டு அந்த அறந்த வாழை எங்க ஓடி போயிருக்கு பாரு. மச்சி, பாரு விளையாடுற இடத்துல எதுக்கு கேள்விக்கு வேலை? அதான் கேள்வி தலைய பதம் பார்த்துட்டான். அது சரிடா, கேள்வி தலைய பதம் பார்த்ததுலாம் இருக்கட்டும். அங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. யாரா? உன்னோட விரோதி கூட தான் உன் அறந்த வாழை நிக்குது. அங்க பாரு. கோவக்கார கிளி ரொம்ப கோவப்பட்டு இருக்கேன். மாமா கடைசி நம்ம விளையாடுவோம். மாமா, என்ன மாமா பண்றீங்க? போங்க மாமா. என்ன மச்சி, ஈஸ்வருக்கு உடம்பெல்லாம் மச்சம் போல இருக்கேன். பாரு, நமக்கெல்லாம் ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. அங்க ஒண்ணுக்கு 2 இருக்கு. 2 வெள்ள புறாவா இருக்கேன். அதானே, இவன் பொண்ணுங்களே வண்டியில ஏத்த மாட்டான். இவ்வளவு வண்டியில ஏத்துனது பார்த்தாதானே என்னமோ பண்ணிட்டு இருக்கான். யாருன்னு தெரியலையே. என்ன மச்சான், அந்த பொண்ணு ஊருக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கேன். டேய், உனக்கு எதுவும் தெரியுமா? அவளை இங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கேன். ஆனா யாருன்னு சரியா ஞாபகத்துல இல்லை. இவன் எப்படி இந்த பொண்ணை வண்டியில உட்கார வச்சுக்கிட்டேன்? இவன் என்ன பண்றாங்க? இவ போக வேண்டிய எடுத்துக்கிட்டே இருக்கேன். கௌசி, அம்மா கௌசி, இப்ப என்னமா கூப்பிட்டீங்க? என்ன கூப்பிட்ட? இப்ப கூப்பிட்டீங்க. அது என்னது? மாமா மாமா, நீங்க ரொம்ப நாட்டி மாமா. இவங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? இந்த அளப்பையும் மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அமிர்தா மாதிரி இவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இன்னும் விவரம் புரியல போல இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கௌசி, இந்தம்மா வண்டியில இருந்து ஷால் எடுத்தாச்சு. சூப்பர் மாமா, நீங்க சோ ஸ்வீட். இதுல என்ன இருக்கு கௌசி? இந்த என்ன மாமா இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஷாலுக்கு இல்லாம எடுத்து கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க கெத்து மாமா. உங்களை மாதிரி இதை யாரும் வர முடியாது மாமா. கௌசி, மாமான்னு கூப்பிடுறது மாமா மனசுக்குள்ள 1000 பட்டம் வச்சு பார்க்கிற மாதிரி இருக்குமா? இந்த மாமாங்கிற வார்த்தைய கூப்பிட வைக்க ரொம்ப பாடுபட்டு இருக்கேன்.
இனி அவ கூப்பிடவே வேணான்ற அளவுக்கு நீ பண்ற இந்த மாமான்ற வார்த்தையை கூப்பிட்டு எனக்கு என்னென்னமோ பண்ற கௌசி. இது மாமா மூஞ்சி பாரு மாமா மோகர கட்டிய அவ மாமான்னு கூப்பிட்டதும் இவருக்கு மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. மாமாவா மாமா மூஞ்சி பாரு ரெண்டு லூசுங்க. மாமா மாமா உனக்கு ஒரே வெக்கமா வருது. உங்களை மாமான்னு கூப்பிடுறதையும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா உங்க கூட வண்டியில வரதையும் ரொம்ப கெட்டா நினைக்கிறேன் மாமா. நீங்க தான் எந்த பண்ணி வண்டியில ஏற்ற மாட்டீங்களா? அப்படி இருக்கும்போது என்ன வண்டியில ஏற்றிட்டு வரீங்களோ எனக்கு இதுவே பெரிய சந்தோஷமா இருக்கு மாமா. ஆமா கௌசி, என் வண்டியில எந்த பொண்ணுமே ஏற்றக்கூடாது, பொண்ணை மட்டும் தான் ஏற்றணும்னு நினைச்சோம். இப்ப பாரு நீ வந்து அதை உடைச்சிட்டான். இனிமே பொண்ணை மட்டும் தான் ஏற்றணும். சரியாமா? வாங்க 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 நம்ம வீட்டுக்கு போகலாம். டைம் ஆகுது. நீ ரொம்ப நேரம் வெயில நிற்காங்க, பொறுத்து போயிடுவேன். வாங்க வாங்க. ஒரே வெக்கமா இருக்கு. சரி மாமா நம்ம போலாம். நீங்க சொன்ன மாதிரி வெயில்ல இருந்தா கருத்து வேணும். போலாம் மாமா. ஆமாமா போயிடுவோம். வெயில இருந்தா மட்டும் இல்ல, சிலர் கண்ணு பட்டா கூட கருத்துவோம். உட்கார் உட்கார். கண்டிப்பா மாமா. அடே மாமா இது அது பாருங்க மாமா. இவங்க நமக்கு எங்க பார்த்த மாதிரி இல்ல. இவங்க நம்ம தெரிஞ்சவங்க. யாருமா? ஆமா அங்க பாருங்க மாமா. நம்ம வண்டி மேல நிக்கறாங்களே. இந்த பொண்ணு நான் எங்க பார்த்திருக்கேன் மாமா. ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க யாருன்னு. அட ஆமாண்ணா, இவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. எங்க? மாமா வெறுப்பையா ஏத்துற வீட்டு பக்கம் வாடி. மிளகாத்தூள் காப்பி தாண்டி உனக்கு. உனக்கு ஏதாவது நான் பண்ணல. என் பேரு பாரு. பார்வதி மட்டும் இல்லையா, சில்லு வண்டி இல்ல. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்படிதானே? கரெக்டா சொல்றீங்க. ஆமாமா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆமா யார் நீ? ஏய் பாரு நல்லா இருக்கியா? சில்லு வண்டி எப்படி இருக்கா? உண்மைக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து யாருன்னு கேட்டீங்க. இப்ப எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க? நீ லூசு. உன்னை தெரியாம இருக்குமா? கல்யாணத்துல நீ பண்ணாத அட்டகாசமா. எங்க அக்கா கல்யாணத்துல மொத்த பேர் கண்ணையும் உன்னதான பார்க்க வச்சேன். உன்னை போய் மறக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, எங்க சொந்தக்கார பொண்ணு நீ. உன்னை போய் தெரியாம இருக்குமா? அப்படி பாரு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு வேணா என்ன யாருன்னு தெரியாம இருக்கலாம். எனக்கு உங்களை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. அமிர்தாக்கா தங்கச்சி கௌசல்யா தானே? ஆமா நீங்க என்ன கையில பக்கம் அதுவும் சில ஜந்து கூட வந்திருக்கீங்க. விசில் வந்து என்னடி உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? நீங்களா? உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. யோ என்னையா இவ்வளவு நேரம் என்ன வச்சு ஓட்டிட்டு இப்போ உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். எப்படியோ தெரியுது, அதெல்லாம் சொல்ல முடியுமா? இதில் வந்து இருடி கௌசி வீட்டில் விட்டுட்டு வந்தேன், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. வச்சுக்கிறியா? யோ போயா, என்கிட்டலாம் வச்சுக்காங்க. நான் ரொம்ப மோசமானவன், ரொம்ப பொல்லாதவன். என்கிட்டலாம் வச்சுக்காத சரியா? இது லூசு. ஓசில் வந்து அத்தை பால் பாட்டில்ல பால் ஊற்றி கொடுப்பாங்க, போய் சுப்பிக்கிட்டே தூங்கு ஒட்டி. ஓய் என்னடி முறைப்பேன், வீட்டுக்கு போ. வெயில்ல நிக்காத. வெயில்ல நின்று நீ கருத்துட்டான் அப்புறம் மாமா என்ன பண்ண முடியும்? ஓடி. நானும் கல்யாணத்துல பாக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் முட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா முட்டது மட்டும் தான் இருக்குமா இல்ல வேற ஏதாவது? அக்கா சிலர்லாம் உங்களுக்கு விரோதிக்கா. அவங்க கிட்ட முட்டுறது மட்டும் இல்ல, மோதிரதும் இருக்கும். சில சமயங்கள் ஆடி கூட படும். நீங்க வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். எப்போ ரெடியா இருங்கக்கா. பார்வதி காமெடி பண்ணாத. அக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப என்ன பாரு, நீ போய் மாமா முட்டி மோதனா மாமாக்கா சேதாரம். மாமாவோட பாடியை பார்த்தனா சேதாரம் உனக்கு தான். ஆனா அந்த சேதாரத்தை மாமா சரி கட்டிடுவாரு. இருந்தாலும் அக்கா போங்கக்கா. நீங்களும் என் பக்கம் பேசுறீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் என் விரோதி பக்கமே பேசுறீங்க. போங்கக்கா. ஏய் பாரு இல்ல இல்ல நானும் உன் பக்கம் தான். அப்பப்ப மாமா பக்கம் சரியா? அக்கா ஏதோ என் பக்கம்னு சொன்னதால உங்களை போன போட்டுன்னு விடுறேன். சரி சரி நீங்க வீட்டுக்கு போங்கக்கா. ரொம்ப நேரம் இங்க இருக்காதீங்க. சொன்ன மாதிரி வெயில்ல கருத்துல போறீங்க. போங்கக்கா நானும் வீட்டுக்கு போறேன். கௌசி மாமா சொல்லுங்க மாமா. நல்ல கௌசி, நீ இந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் தெய்வத்தை போல இருக்கும். இதை இவ்வளவு நேரமா கவனிக்க வேணும். இப்பதான் கவனிச்சனா தெய்வத்தை போல இருக்கும். மாமா நானு இந்த ஒயிட் ட்ரெஸ்ல தேவதை போல. ஆமா ஆமா நீங்க இவ்வளவு நேரம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்பதானே கவனிப்பீங்க. இவ்வளவு நேரம் பாரு எங்க போகல போல இருக்கு. இப்பதான் கரெக்டா பாரு போயிருக்கு போல இருக்கு. அழகா இருக்கா மாமா? அழகாவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். தெய்வதையே இறங்கி வந்த மாதிரி அந்த மாதிரி. வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் விதி கடக்கும் துண்டு மிகமாய் யார் இந்த முயல் குட்டி? உன் பேர் என்ன முயல் குட்டி? எரியும் மூங்கில் காட்டில் திசை மறா
மழையாய் புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. ஆமா தேவதையேதான். மாமா நான் அழகா இருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? நீங்கள் சொல்லுங்க. இல்ல கௌசம், வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம கிளம்பலாம். மாமா முடியாது மாமா. என்ன வேற இந்த ஒயிட் சுடிதால ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவுலாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம செல்ஃபி எடுக்கலாம் எப்படி மாமா? எனக்கு உங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் ஆசையா இருக்கு. எடுத்துக்கலாமா? ஐயோ கௌசம், நான் சொன்னது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது மாமா மாமா நீங்க யாரை வர்ணிச்சீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. என்ன அங்கேயே வைத்து தானே என்ன மாமா? மாமா இப்படி ஏதாவது பண்ணாதா சில்லு வந்து வெறுப்பாங்க மாமா. அப்பதான் உங்க வாயை திறந்து மாமான்னு கூப்பிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் எடுத்துக்கலாமா? இல்ல கௌசம், அவன் ஆல்ரெடி கோவத்தில் தான் இருக்கான். இன்னும் நம்ம அவளை வெறுப்பேற்றக்கூடாது. நல்லா இருக்குது, நீ அமைதியாக உட்காரு, கிளம்பலாம். ஐயோ மாமா வெறுப்பேற்றக்கூடாது. நல்லா இருக்குது, நீ அமைதியாக உட்காரு, கிளம்பலாம். ஐயோ மாமா உங்களுக்கு ஒண்ணு தெரியல மாமா. நானும் கல்யாணத்துல பாத்துட்டு இருக்கேன். நீங்க சில்லு வந்து எப்படியாவது மாமான்னு கூப்பிட வைக்கணும்னு ட்ரை பண்றீங்க. நானும் கல்யாணத்துல இருந்து பாக்குறேனா அப்படிங்க அதுக்கு முன்னாடில இருந்து முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். மாமா இப்படி ஏதாவது பண்ணாதா அப்படி உங்ககிட்ட மாமா அப்படின்னு வந்து கூப்பிடுவோம். ப்ளீஸ் மாமா இது ஒரே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இல்லைம்மா போதும், அவளை ஆல்ரெடி ரொம்ப வெறுப்பேற்றிடும். இதுவே அவளால் தாங்க முடியாது. வேண்டாம், இருக்கட்டும். மாமா உங்க சில்லு வந்தா சின்னது கூட வருத்தப்பட மாட்டீங்களே. சூப்பர் மாமா நீங்க. என்ன செல்ஃபி எடுக்கலையோ? ஏய் அது அது கௌசி சும்மா விளையாட்டு கேட்டோம், அதெல்லாம் ஒன்றும் எடுக்கலாம். எடுக்கவும் மாட்டேன், எடுக்க மாட்டேன்டி. அட அக்கா ரொம்ப ஆசையை கேட்குறாங்க, எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. எடுங்க எடுங்க. நீங்களா செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா இல்லை ஃபோன் கொடுங்க, நான் வேணா எடுத்தாரவா? ஏய் சில்வண்டு, விளையாடுனதெல்லாம் போதும், வீட்டுக்கு கிளம்பு. இவர் சொன்னதை நாங்கள் போயிடுவோம் பாருங்க. யோ என்ன வீட்டுக்கு போக சொல்றதுக்கு நீ யாரியா? அதெல்லாம் போக முடியாது. அது சில்வண்டு, இப்போ நீயா வீட்டுக்கு போறியா? இந்த வண்டி வீட்டுக்கு இறங்கி வந்து தூக்கிட்டு போய் வீட்டு வருவான். எனக்கு போக தெரியும், நான் போய்ப்பேன். அப்படி சில்வண்டு, வீட்டுக்கு சீக்கிரம் போ. இல்லைன்னு வச்சுக்கேன் போடி போன. வேணும் மாமா, நீ எப்போ மாமா வந்த? பாரு வா, வண்டியில ஏறு, வீட்டுக்கு போவோம். இல்ல மாமா, அங்க பசங்க இருக்காங்க, விளையாடிட்டு இருக்கேன். நான் விளையாடிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். நீ போ மாமா. பாரு நான் வீட்டுக்கு தான் போறேன், வந்து வண்டியில ஏறு, நான் கூட்டிட்டு போறேன். வான்னு சொன்னேன். ஏய் அவன் கூப்பிடறான்ல, போ வீட்டுக்கு போ. நீ தனியா போறதை விட அவன் கூட போறதா நல்லது. போ. டேய் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, பாருக்கு தெரியும் யார் கூட போகணும் போகக்கூடாதுன்னு. பாரு வாமா போலாம். சரிங்கக்கா, நான் வீட்டுக்கு போறேன். அக்கா நீங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க மட்டும் வாங்கக்கா, வேற எந்த ஜாந்திரையும் கூட்டிட்டு வந்துடாதீங்க. அதுக்கு என்ன பாரு, கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். சித்தியெல்லாம் பார்க்கணும்ல, சித்தியை பார்க்கணும், சித்துவை பார்க்கணும். கண்டிப்பா வரேன், நீ போ. சரிங்கக்கா, பார்த்து போங்க. பாய், போறேன். ஏய் ஓடி, எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கோம், போ. எங்களுக்கு தெரியும், நாங்க போவோம். சாரல் விடும் நேரம் வானவில்லை போலே தோன்றிடும் அழகான காதல் ஓசையின்றி வந்து உள்ளுக்குள்ளே வாழும் இளமையின் சங்கீதம் காதல். மாமா யார் மாமா இவரு? அவர் பாட்டு வந்தாரு, பாரு கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அவன் வேற யாரும் இல்ல, அவனும் உனக்கு ஒரு மாமா தான். ஆமாவா? எப்படி? அதெல்லாம் வீட்டுக்கு போய் சொல்றேன். சரி நீ வா போலாம். மாமா பாரு அவங்க கூட போயிட்டதும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கஷ்டமா? அவன் கூப்பிட்டதும் அவன் என்னை பார்த்தான். என்னை பார்த்து போகவா வேணாவான்னு அவ கண்ணாலே கேட்கறான். நான் போன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே போனா. இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அவ தனியா வீட்டுக்கு போறதை விட அவன் கூட்டிட்டு போனா சேஃப் தானே. எனக்கு இதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. சரி நீ வாமா, நம்ம கிளம்புவோம். மாமா உங்க பாண்டிங் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். பாப்போம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. போகும் போகும், இன்னும் தூரம் போகும். இதுக்குள்ள எண்டே கிடையாது. சரி சரி நீ வா, நம்ம கிளம்புவோம். அண்ணி வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாமா போலாம். டேய் மச்சான்,
இதுவோட உங்க வீடு? ம், ஆமா மச்சி. வீடு எப்படி இருக்கு? ஏய், சூப்பரா இருக்குடா. சொல்ல வார்த்தையே இல்ல. அப்படி இருக்கு. வீடு மாதிரியே இல்ல, அரண்மனை மாதிரி இருக்கு. டேய், வெளியில பார்த்தே வாய பழக்காத. உள்ள வா, உள்ள வா. வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்ல மச்சி, இன்னும் தோட்டம் துறவுன்னு நிறைய இருக்கு. இது மட்டுமா, இந்த ஊர்ல சுத்தி பார்க்க இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. என் கூட தானே இருக்க போற? வா மச்சி, உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். என் கூட சேர்ந்து நீ என்ஜாய் பண்ணு. ம், நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான்டா இருக்கு. ஆனா உங்க அண்ணனுங்களை நினைச்சாதான் கொஞ்சம் வயிற்றுல புளிய கரைக்குதுரா. ஏடி, சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காதரா. எங்க ஊர்ல என்ஜாய் பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் என் கூட சேர்ந்து நீ என்ஜாய் பண்ணு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் என்ஜாய் பண்ணிருப்பேன். மோவன எல்லாம் உன்னால வந்தது. ச்சே, கையில கடிச்ச ஃபிகரை விட்டுட்டேனடா. ஏய், உங்க அண்ணன் கிட்ட என்ன செருப்படி வாங்க வைக்காம விட மாட்டேன், அப்படிதானே? மச்சி, அப்பெல்லாம் நடக்காது. சும்மா பயந்துட்டே இருக்காத. வா மச்சி, உள்ள போவோம். எனக்காக எத்தனை பேர் வெயிட்டிங் தெரியுமா? ஓடி 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 உள்ள போவோம். டேய், உன்னை நம்பிதாண்டா வந்திருக்கேன். என்ன உயிரோட ஊருக்கு அனுப்பிடுறான், சரியா? மச்சி, அதெல்லாம் திரும்பி போனா பாத்துப்போம். முதல்ல திரும்பி போறமான்னு பாரு. அட போவி, உன்னை நம்பி வந்த பத்தியும். அடே ராசபாண்டி, ஹாய் பியூட்டி. ஓ மை ஸ்வீட்டி, மை ஸ்வீட் ஹார்ட். எப்படி இருக்க டார்லிங்? இருவட்ட பையனே, பாட்டிய பாட்டின்னு கூப்பிடாம பியூட்டிங்கிற ஸ்வீட்டிங்கிற நாட்டிங்கிற உன்ன. அடே ராசபாண்டி, எப்படா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இந்த பாட்டி ஞாபகமே இல்லாம ஊர்லயே உட்காந்துட்டேன், அப்படிதானே? ஓ மை ஸ்வீட்டி, என் பேரு ராசபாண்டிலாம் இல்ல, ராஜா. ப்ளீஸ் கால் ராஜா. எவ்வளவு அழகான பேரு. அத போய் ராசபாண்டி ரோசபாண்டின்னு. பாட்டி, ராஜான்னு கூப்பிடு பாட்டி. அடே போடா இருவட்ட பையனே, எவ்வளவு அழகா உனக்கு பேர் வச்சிருக்கேன், ராசபாண்டின்னு. என்னமோ ராஜா பூஜானிட்டு. இதுதான்டா அழகா இருக்கேன். உன் முக லட்சத்துக்கு ஏத்த மாதிரி ராசபாண்டின்னு வச்சிருக்கேன் பாரு. எவ்வளவு அழகான பேரு. உன்னை மட்டும் திருத்தவே முடியாது. ஆமா, நீ என்ன வெளியில இருக்க? வீட்டுக்குள்ள இல்லாம வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கான்? என் ராசபாண்டி வருவானு காத்துக்கிட்டு இருக்கேன்டா. என் ராசபாண்டி வந்து அவனை வர வைக்கணும்ல, அதுக்குதான் இந்த பாட்டி இங்கனக்குள்ளாரியே நின்று காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ செல்ல ஸ்வீட்டி, எனக்காக காத்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வலது கால் எடுத்து உள்ள வச்சு உள்ள போலாமா? வா பியூட்டி. ஆமாண்டா, இவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். வலது கால எடுத்து வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போனோம். ஏடுவட்ட பையனே, அப்படியே இரு, உடனே உள்ள போயிடாத. ஒரு நிமிஷம் இரு. Why beauty? What happened? Nothing டா ஏடுவட்ட பையனே. You just stay here. மச்சி, இப்ப பாட்டி என்ன பேசுச்சு? டேய், உடனே வாயை பொழக்காதரா. அப்புறம் இந்த வீட்டுல 3 பேரனுங்க இருக்கும், அதுவும் படிச்ச பேரனுங்க இருக்கும். எங்க பாட்டிக்கு இந்த விஷயம் சொல்லி தராம இருப்போமா? அதெல்லாம் எங்க பாட்டி கற்புற மாதிரி கப்புன்னு பிடிச்சுப்பாங்க. டேய், நான் இவ்வளவு ஷார்ப்பா இருக்கேன்னா காரணம் என்ன? என் பாட்டி தான்டா. அவங்களோட வளர்ப்பு அப்படி. டேய், இங்க வந்து இறங்கினதுல இருந்து எல்லாம் வித்தியாசமா இருக்குடா. மச்சான், எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு பக்கம் பயமாவும் இருக்குடா. மச்சி, பயத்தெல்லாம் தூக்கி வெளியே போடு மச்சி. எங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பயங்கிறது இருக்கக்கூடாது. வா வா. என்னடா என்ன சொல்றான் உன் ஃப்ரெண்ட் பையன்? அப்புறம் அவனுக்கு இருக்குது லிட்டில் ஹார்ட். நீ திடீர்னு இப்படி எல்லாம் ஷாக் கொடுத்தான். அவன் லிட்டில் ஹார்ட் பிரேக் ஆகாதா பாட்டி? சரி பாட்டி, எதுக்கு வெளியில இருக்கோம்? வீட்டுக்கு போலாமா? இருடா, நீ வரணும்னு இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள வெடுக்கணும் உள்ள போறான். இருடா, கொஞ்ச நேரம் இரு. அடே கண்ணியம்மா, இன்னும் என்னடி அங்க பண்ணிட்டு இருக்கேன்? சீக்கிரம் வா. என் பேரை ராசபாண்டி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது. சீக்கிரம் வாடி. உள்ள வெளியிலே நின்னுட்டு இருக்கான். சீக்கிரம் வா. இந்த வரமா வர வாடி சிரிக்கி. என் பேரை எம்பட்டு நேரம் நின்னுட்டு இருக்கான். சீக்கிரம் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்துட்டேமா. அப்புறம் என்னடி சிரிக்கி பாத்துட்டு இருக்கேன்? என் பேரை எனக்கு ஆரத்தி ஏறு. என் பேரை ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கான். அவனை ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ள கூப்பிடணும். ஏடி ஏறு. இந்த எடுக்கிறமா. தம்பி, எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கீங்களா? எனக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆரத்தி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன கவலை? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். சரிப்பா, இரு, நான் ஆரத்தி எடுத்துறேன். சரிங்கக்கா. தங்க மகனின்ற சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தார். 2 புறம் பற்றி எரியும் அழகாக மங்கை உருகி நின்றார். கட்டும் மாடை என் காதலன் கண்டது நழுவியதே வெட்கத்தாள் பார். அது வேந்தனை கண்டது விலகியதே. ரத்தத்தாமரை முத்தம் கேக்குதவா என் வாழ்வேவா. தங்க மகன் நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான். 2 புறம் பற்றி எரியும் அழகாக மங்கை உருகி நின்றார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஓகே டியர்ஸ், கொஞ்சம் வீடியோ வந்து விட்டு விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சாரிப்பா. ஆல்ரெடி என்னோட சுச்சுவேஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நேற்று ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நான் வந்து பின் பண்ணியிருந்தேன், இதுதான் என்னோட சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஓகே டியர்ஸ், ஒரு இந்த 1 வீக் மட்டும் ராதே மனதில் முறை மாமன் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்குறேன். நாங்கள் எப்போ திரும்பி சென்னைக்கு போவோம்னு தெரியல, அது வரைக்கும் இந்த 2 வீடியோ மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி தரேன், ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்தையும் சுமந்துட்டு ஊருக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து பத்திரமா வைக்கிறதுக்கே எனக்கு டைம் சரியாயிடும். அதனால தான் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வராமல் ஃபோன் மாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே டியர்ஸ், அப்புறம் ராதே மண்டல் சீரீஸ்லாம் பார்த்தீங்களா? இன்னைக்கு போட்ட முறைமாமன் சீரீஸ் பாருங்கள். நேற்று போட்ட ராதே மண்டல் சீரீஸ் எப்படி இருந்தது? இன்னைக்கு முறைமாமன் சீரீஸ் கொடுத்துருக்கேன், 9th எபிசோடு. அப்புறம் இன்னைக்கு நம்ம பிளாக்கி ப்ளஸ் நியூ என்ட்ரி 2 பேரும் வந்து இன்னைக்கு ஊருக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சீரீஸ் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் திலகவதி டியர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணிடுவோமா? ஹாய் திலகவதி டியர், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திலகவதி டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே திலகவதி டியர். திலகவதி சிஸ்டர், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஹாய் திலகவதி டியர், நீங்க இப்போ ஹாப்பியா? ஓகே டியர். ஓகே டியர், முறைமாமன் சீரிஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டியர். அப்புறம் சாரிப்பா கெட்டி மேலும் பிரியமானவளை இப்போதைக்கு கொடுக்க முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஊருக்கு வந்ததும் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நான் ஒன்று விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன், ஓகேவா டியர்ஸ்? அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம கண்டென்ட் காதலே வரும். இந்த மந்த் நான் கொடுக்காததுக்கு ஒரு ரீசன் இருக்கும், நான் அதை அப்புறமா சொல்கிறேன், ஓகேங்களா? ஊருக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே டியர்ஸ், பாய். வீடியோவை பாருங்கள், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க டியர்ஸ். ஓகே, பாய் டியர்ஸ். இல்லைப்பா, முறைமாமன் சீரிஸ் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? இன்னைக்கு நம்ம பிளாக்கியோட என்ட்ரி, அதாவது ஊருக்கு வந்துட்டாரு அவர் நம்ம பிளாக்கி. இதுக்கப்புறம் இந்த சீரிஸ் வந்து எப்படி போகுது? ஏன்னா பிளாக்கியும் உள்ளே வந்தாச்சு. இவ்வளோ நாள் பிளாக்கியை வந்து நம்ம சிட்டியில் வச்சு காமிச்சிருந்தோம். இப்போ பிளாக்கி வந்து ஊருக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸ்வரனுடைய இன்னொரு அத்தை பொண்ணு அவங்களும் என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு 2 கேரக்டர்ஸ் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்க. இதுக்கப்புறம் சீரிஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துரும். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு சீரிஸ் பிடிச்சிருந்தா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே டியர்ஸ், ஓகே பாய்.